இப்போ கடைசி சின்னனுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் விழுந்த இடத்துல வந்து இந்த ஹை ஃப்ராக்சர் ஆகி வந்து இந்த எலும்பு வந்து ஏதோ உடைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் நேற்று நல்லா பயந்துட்டு நம்ம. ஆனால் சித்தியா குளறி இருப்பா என்ன ரத்தம், நானே ரத்தம் வலிக்குது எனக்கு. இந்த என்ன செய்யறேன் பிள்ளைக்கு இந்த கையும் விழுந்த வீட்டுக்கு அப்படி ஒரு இதாக வந்துட்டு நான் பேருந்து பக்கத்து இழுத்தேன். நாளைக்கு எது கொண்டு உங்களுக்கு என்னன்னு சொன்னால் இவரெல்லாம் மேர் பார்க்குற வளர்க்குற சொல்கிறது உங்களோட மூலமாக செய்கிற உதவி எல்லாம்னா இந்த வரைக்கும் இந்த பிள்ளை இந்த இதை வாழ வைக்க. உண்மையில நான் பொய் சொல்லல. நீங்கள் இந்த மாதாந்த கேள்வி மற்றது இந்த வீட்டு வேலையிலேருந்து சகலனுமே ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரன் நினைச்சு தான் நீங்கள் இந்த உதவி செய்கிறீங்க. பிள்ளை கத்திச்சா ஐயோ அம்மா ஏதோ பிள்ளை கை முறிஞ்சு போச்சு ரெண்டாண்டு பால் கத்தினவ என்ன சொன்னாங்க இப்போ பிரச்சனைடா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிரச்சனை என்ன சொன்னாங்க சொல்லுண்டா என்ன சொன்னாங்க ரைட் 3 கல்ல வந்து போலீஸ்கார வந்து ஜீப்பில் தூக்கிட்டு போவ ஓடிக்கு கொண்டு போன கல்ல திடீர்னு என்ன சொன்னாங்க நீங்க குறுக்க கேட்க நீங்கள் உதவி செய்ய முன்னுக்கு எல்லாம் நாங்கள் அடுத்தவங்களுக்கு எல்லாம் பேச்சு வாங்கிட்டான் தண்ணிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த கிருஷ்ணாவும் உதவி செஞ்ச அப்புறம் தானே உங்களை ஒருத்தர் தண்ணிக்கெல்லாம் திட்டுவாங்க. நாங்கள் எங்கிட்ட வீட்டில் தண்ணிக்கெல்லாம் குடிக்கிறோம். நீ டாக்டர் தான் அடே ஒரு வீட்டுக்கே நான் 2 டாக்டர் ஒரு மனச்சாட்சிலாம் இருக்கீங்க அடே யாராவது இவன் இன்ஜினியரா நாங்கள் வீட்டில் இருந்து விளையாடுறதுக்கு எங்களுக்கு இந்த பத்தியும் ஒரு தந்து எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக உங்களோட வயசில் நாங்கள் இப்படி காசு கையில் வச்சிருந்தே இல்லை தெரியுமா? ஆக்சிடென்ட். மற்றது அண்ணாவும் தன்னுடைய வேலைகள் பார்க்காம தன்னுடைய நேர காலம் பார்க்காம எங்களுக்காண்டி இந்த உதவியை வந்து தேடி வந்து வீடு தேடி வந்து செய்கிறார். அது உண்மையிலேயே இந்த நீங்கள் இந்த தூரத்துக்கு அவர் போய் சேர இவ்வளோ நேரம் ஆகும். அதான் நல்ல யோகா இருந்துச்சுடா பண்ண உங்களோட ஆசை என்ன உனக்கு ஒரு ஆசை அப்போ தாடியை பிடிக்கிறதில்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இன்றைய தினம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலைக்கு தான். அக்னியை வந்து நான் பக்கத்தில் வச்சுக்க காரணம் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருக்குண்டே கொஞ்சம் ஒரு தடிமன் குணம் மாதிரி லைட்டாக ஒரு காய்ச்சல் மாதிரி கண்ணெல்லாம் மெரியுது. அப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்றதை அவன் வந்து கதைப்பான். என்ன சொன்னால் இப்போ என்னோட இருந்திருந்தான் அப்படியே ஊறிட்டான். ஒரு அளவு இல்லை ஏன்டா இல்லைன்ற அப்படி இப்போ நான் எங்கே போகிறோம்? இப்போ கீரிமலைக்கு போகிறோம். ஏன் போகிறோம்? நான் வந்து அவங்களோட அந்த ஒரு வருஷ திதி அந்த அண்ணாட வருஷம் இப்போ எத்தனை வருஷம் ஆகிட்டு? முதல் தேதி 1ஆம் தேதி வந்து 27ஆம் தேதியா 27ஆம் தேதி தான் வருது. அப்போ அவங்களும் வந்து நம்ம முதல் போன இடத்துல கூப்பிட்டுருந்தவங்க சொல்லி அந்த டைமில் நீங்கள் சொன்னீங்க கொழும்பு போயிடணும். அந்த டைமில் அப்போ அக்கா கூட சொன்னால் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறேன்னு சொல்ல பிறகு நீங்கள் சொன்ன பார்த்துக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னதானே அந்த வகையில் நாள் நெருங்குது. அப்போ என்ன பின்னாடி போய் பார்க்கத்தானே வேணும் செலவுகள். இதுதான் சொன்னேன் நான் நினைக்கிறேன் கேட்பாண்டு மற்ற இன்னும் ஒன்று நினைக்கிறேன் நான். அதே எங்கே அது தெரியா எனக்கு உன்னை பற்றி நினைக்கிறேன் ஒரு விஷயம் என்ன பற்றியா லூசி அதே நான் நினைக்கிறேன் தெரியும் தானே. அப்போ வந்து கீரி மேலே அதாவது இன்றைக்கு 23 இந்த 23 நாளைக்கு 24ஆம் தேதி வந்து அக்காட கணவர்கிட்ட அந்த தோசம் நாளைக்கோ நாளை நினைக்கிறேன் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த தோசத்துக்குரிய காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சொன்னேன்னா 50,000 வந்து சுவிஸில் இருக்கிற அக்காவரால் அனுப்பினவா. அதை வந்து நான் உங்களுக்கு ஏர்லியாக தராமல் உங்களுக்கு அந்த நாள் கிட்டதாக கொண்டு வந்து தாரேன்னு சொன்னான். காரணம் என்ன சொன்னால் சம்டைம் வந்து நாங்கள் ஏர்லியாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து அதை ஏதோ ஒரு தேவைக்கு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ அதுக்காண்டி நாங்களே வந்து அதை பொறுப்படுத்தி கொஞ்சம் கிட்டதாக கொண்டு வந்துட்டு கொடுத்தா நல்லம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கிடையில் நேற்று இதை வந்துட்டு சுண்டுக்குழி பிள்ளைகிட்ட வீட்டுக்கு ஒருக்கா போயிருந்தேன் பார்த்துருப்பீங்க. அங்கே நிற்கக்குள்ள வந்து அக்காட்டேருந்து வாய்ஸ் மெசேஜ் கொண்டு வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சின்னவன் நினைக்கிறேன் பனங்கட்டிக்கோ போத்தில் கறியில் யாருக்குடா இந்த கையை புரிஞ்சுட்டா பிள்ளைக்கா சின்னவளுக்கா? ஓ மை காட்டா சின்னவளுக்கு ஆனது. ஓகே, அப்போ கடைசி சின்னனுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் விழுந்த இடத்துல வந்து இந்த ஹை ஃப்ராக்சர் ஆகி வந்து இந்த எலும்பு வந்து ஏதோ உடைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து
ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்துட்டு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு மெசேஜ் வந்து போட்டிருந்தான் வந்து. அப்போ நாங்கள் ரெண்டே போகிறோம் வந்து அக்கா நிற்கிறா இன்னொரு நம்பர் 2 மெசேஜ் போட்ட நம்பர் நிற்கிறா கால் பண்ணி கேட்டு போனால் நல்ல மாதிரி இருக்கா என்ன ஏண்டா சம்டைம் ஹாஸ்பிட்டல் இல்லையான்னு சொன்னேன் ரெடியாக போயிட்டு திரும்பி இருப்பாங்க. மற்றது நாளைக்கு துவசம் நாளைக்கா நாளைக்கு சரியாக வந்து துவசம்னு சொன்னால் கட்டாயம் அவங்க நிற்கணும்னா நினைப்பாங்க வந்து. ஸோ அதால் பிள்ளைக்காடா சின்ன ஐயோ கடவுளே. இப்போ இது வந்து வாட்ஸ்அப்பில் கால் அடிக்கிற வாட்ஸ்அப் கால் போதில்லை போல ரொம்ப குறைச்சி பாடா. ஹெல்ப்பிங் வந்து திருப்ப செய்ய தொடங்கினது வந்து உண்மையிலே கோல் வந்து கும்பம். நான் வந்து ஹெல்ப்புக்கு எடுக்கிறாக்கோட கதைக்கிறதா இல்லாட்டி ஹெல்ப் பண்ண எடுக்கிறாக்கோட கதைக்கிறதா இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணுற வேலை பார்க்குறதா எனக்கு எந்த வீட்டல்வல் பார்க்குறதா எனக்கு என்ன செய்கிறேன்றே தெரியல. அப்படி நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன இப்போ செய்கிறேன்னு அதுலேயும் ஒரு சந்தோஷம் இல்லை ஏன்னா கஷ்டத்தில் வரடா சந்தோஷமா என்ன சும்மா எடிட் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டு அப்புறம் வரது சந்தோஷம் அப்போ வந்து இப்போ நாங்கள் அக்காவுக்கு கால் பண்ணுறோம் வந்து கால் பண்ணி கேட்டு போட்டு நாங்கள் அந்த காசை கொண்டு போய்ட்டு கொடுக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸில் இருக்கிற அந்த தங்கச்சி வந்துட்டு 50,000 மட்டும் அனுப்பிடுவா. ஒன் மோர் சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஆள் அதாவது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மழலை எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு மாதாந்தம் ஹெல்ப் பண்ணுவார் வந்து கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவரும் ஒரு 25,000 மட்டும் அனுப்பியிருக்கார் வந்து. இதையும் கொண்டு போயிட்டு வந்து அவங்களோட அந்த செலவுக்குன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அக்காவை வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு தான் சொல்லணும். உண்மையிலே வந்து நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கைகூடி வருது வந்து ஏதோ ஒரு வகையால் எங்களாலேயும் அந்த காரியங்கள் வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரிக்கு. அதே தொட்டடி அம்மாக்கள்டையும் போய் கர்நாடகா 21 போனாங்க போகல அவைட்டே போகணும் போயிட்டு மந்த்லி காசு கொடுக்கணும். அதுவும் சூரியனாவும் அனுப்பினாரோ சரியில்லை அவர் அனுப்பினாரோ இல்லையோ நான் கொண்டே கொடுக்குறேன் அவர் அதை பார்த்து போட்டு அவர் அனுப்புவார். அது வந்து வேறு கதை. அதே மாதிரி அந்த நாவற்குழி பிள்ளைகள்ட்ட அலுவலுக்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களோட விஷயங்களும் வந்துட்டு செய்ய வேண்டியிருக்கு. இதில் என்ன விஷயம்னு சொன்னால் எல்லாருமே கால் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தாங்க ஓகே சார் நான் வந்து உங்களுக்கு காசு அனுப்புகிறேன்னா சொல்கிறாங்க. பட் நான் வந்து எல்லாருக்கும் சொன்ன விஷயம் வந்து ஸ்ட்ரிக்டாக ₹1 கூட வந்து எனக்கு அனுப்பவே வேண்டாம். நீங்கள் வந்து நான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கி தரேன் அதாவது வீட்டுக்காரர்கிட்ட அவங்களுக்கே அனுப்புங்க சொன்னால் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அவங்களுக்கு தானே. அப்போ வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தாலே 100% நீங்கள் விரும்பினதே நடந்துடும். அதுக்கு அப்பால் அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த காசை அவங்கள கொண்டே எடுத்து அவங்களுக்கு முன்னாலே எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்து பில்லெல்லாம் காட்டி கணக்கு வந்துட்டு முடித்தோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஓகே. நார்மலாக இப்போ அவங்களுக்கு காசு போயிட்டுன்னு சொன்னாலே ஓகே தான் இடம். நார்மலாக வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ பேரெல்லாம் என்னென்ன இதெல்லாம் வந்து சொல்லி கொக்கரிச்சாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நீ உண்மையிலே வந்து சொல்லணும்னு சொன்னால் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை தான். அதுக்காண்டி இப்போ நாங்கள் அவங்களுக்கு அணியன் இல்லை உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது எனக்குமே இப்போ விருப்பமும் இல்லை அப்படியான விஷயங்களை வந்து வேண்டாம். நீ வந்து வேண்டாம் எந்த ஒரு வகையிலையுமே யாரும் ஒரு கடுகளவு கூட எந்த ஒரு விஷயத்தையும் கதைக்கிற அளவுக்கு இடம் கொடுக்காம நாங்கள் எங்களோட முயற்சியை போட்டு நாங்கள் வந்துட்டு அலைஞ்சி தெரிஞ்சு தேடி பிடிச்சி வந்துட்டு உதவிகளை வந்து கொண்டு போய் வந்து சேர்ப்போம். ஆனால் எந்த ஒரு கேஷையும் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டாம். காரணம் என்னென்னு சொன்னால் அதால் தான் பேசிக்காக வந்து உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் அந்த ஒரு விளக்கமே இல்லாமல் தான் அந்த ஒரு பொறாமைகளே வந்து எழும்பி அது ஒரு கிளர்ச்சி ஆகிறது. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே இப்போ பிள்ளையோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு காசுமே வந்து போகிறேல அப்படின்னு சொல்லும்போது ஓகே எங்களுக்கு சந்தோஷம் வந்து இனி அது வந்து இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் அது எங்களோட உழைப்பில் நாங்கள் வந்துட்டு செய்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து என்று சென்றாலும் அது உண்மைன்றதும் ஒரு நாள் வந்துட்டு நிரூபணமாகும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட்டு வந்து கீரிமலைக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு கீரிமலைக்கு போய் வந்து அக்காட அந்த துவசத்துக்கான காசு அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த பிள்ளையோட 50,000 அதே மாதிரி கீரிமலைக்கு அந்த கிருவானையில 25,000 ஸோ வந்துட்டு 75,000 அந்த ரெண்டையும் வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கொண்டு போய் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வர போகிறோம். அதே நேரம் ஒரு துக்கமான செய்தி இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்து அதாவது நாளைக்கு வந்துட்டு துவசம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பிள்ளைக்கு வந்துட்டு கை எலும்பு உடைஞ்சு வந்துட்டு ஆப்ரேஷன்ற வந்து கொஞ்சம் ஒரு கேட்க ஒரு கவலையாக இருக்குது.
ஸோ அதுவுமே வந்து என்ன மாதிரி இருக்குது நிலைமைகள் அப்படின்றத பார்த்து மேபி இந்த கொடுக்க போகிற காசு அதுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு வந்து வீடியோவை தொடரலாம். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு மற்றது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து யது அப்படின்ற அந்த ஃபேஸ்புக் தளத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதில் வந்து மிகவும் சுவாரஸ்யமான போஸ்ட்டுகள், அதாவது வந்து யது முந்தி இந்தியாவில் இருக்கக்குள்ள வந்து திருசாவோட எடுத்த ஃபோட்டோ, விஜய் அண்ணாவோட எடுத்த ஃபோட்டோ, மற்றது வேற யாரோட எடுத்துலாம் கிடக்கு ஷூட்டிங் போனேன் ஷாருக் கானோடய வருது. ஷூட்டிங் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே கேரளா நடந்தாலும் அப்போ இப்போ டைம் காணா போயிட்டு மற்றது இப்போ இண்டை கொண்டு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளைக்காரி ஒரு அவளை எடுத்த ஃபோட்டோ வந்து அதுவும் வெள்ளைக்காரியோட அவளை கண்டது சீரியால் ஆனால் கொண்டு வந்துருக்காரு எங்களை வீட்டுக்கு மேலே வச்சு எடுத்த வயது தான் வந்து அதை போட்டிருக்காரு. வந்து மறக்காமல் அவர்கிட்ட அந்த திறமையில வந்து பாராட்டி உங்களோட அந்த கருத்துக்களை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கான அந்த ஒரு ஃபாலோவிங்ஸை வந்து கூட்டி விடுங்க. வேணா பாருங்க இனி இப்போ வேறு பேச்சு ஏறப்போ ஒரு 5000 பேர் பார்த்தாலும் வேணா அதுவும் வந்து கட்டாயம் அந்த எதுவை பிடிச்ச பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள்னு சொல்லி. ஆனால் வீட்டில் நிறைய பொடிகளுக்கு விருப்பம்டா. முன்னாள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்தாரு. நான் முன்னாள் இல்லை ஒரு 10 நாள் இருக்கும் ஃபோன் பண்ணி கிருஷ்ணா நான் கேட்குறீங்கன்னு கேட்டுச்சு. அப்போ நான் சொல்லுங்கன்னு சொல்ல நான் உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன்னா அக்கினியில் நம்பர் பார்த்தாங்கன்னு கேட்டார். அப்போ அதுதான் இப்போ என்னடா இப்போ நம்மளாம் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் மெயினாக வந்து கூட நான் தான் கதைப்பேன். அப்போ சரி என்னோட காய்ச்சி சொல்லணும்னு சொன்னாலும் நான் வந்து சொல்லிக்கொள்வேன். சரி ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டாலும் சரி ஏதோ அவனில் ஏதோ விருப்பமாக இல்லாட்டி அவனுக்கு தான் அதை சொல்ல விரும்புது அப்படின்னு சொல்லிட்டாவது நான் வந்து கொடுக்கலாம். அதுக்காண்டி நீங்கள் கேட்கலாம் ஆம்பளை பிள்ளைக்கு வந்துட்டு பர்சனலாக சொல்ல ஒன்றுமே இருக்காதா அப்படின்னுட்டா கண்டிப்பாக இருக்கும். நான் அவர் கேட்டது வந்து எனக்கு அக்னியோட கதைக்க சரியான விருப்பம் பண்ணா. ஐயோ உண்மையாடா? அப்ப நான் சொன்னேன் ஓகேடா நான் வந்து நம்பர் அனுப்புறேன்டா நீ வந்து கதைச்சு கொள்றா அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே நம்பரை நான் வந்து அனுப்பிட்டேன். அண்ணா நீங்கள் பிள்ளையா தரலே திருப்பி. ஓ அப்போ நான் சொன்னேன் இல்லை இதான் நீங்கள் நம்பர் அடித்து கதைங்க சொல்ல அவனை அடிச்சு அடுப்பான் நான் எடுப்பேன். எனக்கு வந்தது ஆச்சரியம் வாட்ஸ்அப்ல வார மட்டும் தான் மெசேஜ் நான் ரிப்ளை பண்றது. நோம்பல் கோல் யாரு தெரிய சேவ் நம்பர் வந்து ஆச்சரியம் பண்றது யாரும் நம்பர். அப்போ எனக்கு ஒரு 2-3 நாள் புதுசாக வந்தது கோல். இப்போ அதில் தூக்கிக்கலாம். சரி எதுக்கு வந்தபடி இந்த ஆசையோக்கா நீ நிறைவேற்றி விட. ஓகே அப்போ நாங்கள் வந்து இங்கே இருந்து விளக்கிடுவோம். ஸோ விளக்கிட்டு அங்கே போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அக்கா அடிக்கா ஹீரி மேலே அக்கா அடிக்கா. ஹலோ கவுண்டர்ல கிடந்தது போன் சாட்சியில. அச்சா அங்கே ஹாஸ்பிட்டலில் அனுக்கிறீங்க? ஓமண்ணா அப்புறம் டிக்கெட் வெட்டி விடாம தெரியல. அப்படி 3 மணி 3:30 மணி நினைக்கிறேன். சரி அப்போ என்ன மாதிரி இப்போ பிள்ளைங்க உடல்நிலை ஓகேவா? ஓமண்ணா இப்போ இன்றைக்கு கொண்டு தியேட்டர்ல இங்கே யாழ்ப்பாணம் வேணுப்பா கொண்டு போய் நான் கதைக்கு இங்கே செய்கிறத கொண்டு திருப்பி பிஓபி வந்து பார். அப்போ இப்போ தெல்லிப்பள்ளியில் எங்கே இருக்கீங்க? இங்கே தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டல் என்ன? ஓகே அப்போ அங்கே ஜெஃப்டாக ஏற்றலையா? இல்லை ஏற்ற போகிறேன் நான் சொன்னேன். இப்படி வெட்டு ஆண்டு சனிக்கிழமை இப்போ எனக்கு கரைச்சல் யாழ்ப்பாணம் ஏற்றினாலும் அக்கா அப்போ சனிக்கிழமையா தோசம்? ஆமாம் சரி. அப்போ நீங்கள் எனக்கு ஒருக்கா வீட்டை போயிட்டு அடிக்கிறீங்களா? சரி அண்ணா சரி. என்ன டைம் ஆகும் நோமலா? இன்றைக்கு என்ன அப்படி ஒரு 3:30 வெட்டி நம்ம நினைக்கிறேன். சரி நீங்கள் எனக்கு வெட்டின கையோட அடிங்க. நான் வந்து கிட்ட நின்றேன்னு சொன்னால் நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கைக்கு வந்து லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் போக நான் வீட்டை வரேன். சரியா? சரி அண்ணா சரி. ஓகே 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 பாய். ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் மதியம் போல் விளக்கிட்டாங்க. விளக்கிட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு வேலை உண்டு கதவு செய்ய கொடுத்துறாங்க. அப்போ அந்த அளவில் கொஞ்சம் மினக்கட்டால் வந்துட்டு சரியாக லேட் ஆகிட்டுது. இப்போ தான் வந்து அந்த அண்ணாக்கள் வந்து பூட்டிட்டு போகிறாங்க கதவை வந்து. அப்போ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிலே ஆகிட்டுது. இப்போ நீ வந்து சரியாக 6:15 நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கேகேஎஸ் போய் கொண்டிருக்கோம். ஏர்லியாக போயிடலான்னு பார்த்தது இங்கே ட்ராஃபிக்கால் ஒரு இஞ்சி கூட நகரையெல்லாம் கிடக்கு. மற்றது முளத்துக்கு முளம் வந்துட்டு போலீஸ்காரரும் நிற்கிறாங்க. இப்போ அவங்க நிற்கிறாங்களோ இல்லையோ நாங்களும் வந்துட்டு இப்படி இடங்களோ ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடாக போகவுமே இல்லாது. அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சிலுவாக போய் கொண்டிருக்கோம். வந்து அக்கா வந்துட்டு ஃபோன் பண்ணவா வந்துட்டேன்னு சொன்னால் வந்துட்டேன்னு சொன்னால் வந்துட்டு பிள்ளையும் வந்து வந்துட்டு அம்பிட்டு அப்படின்ட்டு
நான் கட்டாயம் வந்துட்டு போகிற காரணம் என்னன்னு சொன்னால் நான் நினச்சது நாளைக்குண்டு. ஆனால் சனிக்கிழமை நம்ம வந்து துவசம் என்னவா இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அவங்களோட காசு கொண்டு போய் கொடுக்குறோமே சொன்னால் கொடுத்தா தான் அவங்க சாமான பண்ணிக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொண்டு போகிறோம். மற்ற அக்கா வந்து நினைச்சது 50,000 தான் வரும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதில் வந்து கிருவான் நாம் வந்துட்டு அதில் இணைஞ்சு கொண்டு ஒரு 20,000 வந்துட்டு அனுப்பியிருந்தோடையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மொத்தம் 75,000 ரூபா வந்துட்டு நாங்கள் கொண்டு போகிறோம். உண்மையிலே இந்த டைமில் அக்காவுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறோம். வந்து இனி நாங்கள் கேகேஎஸ் ஏடிஎம்மில் போயிட்டு அப்படியும் இங்கால அப்படியும் 2 போல கார் வர மோட்டர் சைக்கிள் மாதிரி சத்தம் இருக்குது. காட்டு சவுண்டு கொஞ்சம் மாறிட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதை ஒரு கவரை கொண்டு போய் காட்டணும். ஒரே ஓட்டம் தானே, ஓய்வு இல்லாத ஒரே ஓட்டம். இப்போ அதால் வந்து சவுண்டு மாறிட்டு என்னென்ன கொண்டு போய் பார்த்தா தான் தெரியும். கொண்டு போய் பார்க்க விடலாம்னு சொன்னால் கொண்டு விட்டுட்டு நின்றவன்னு சொன்னால் அப்புறம் எங்களுக்கு போகிறதுக்கு வாகனம் இல்லை. அது ஒரு பக்கம் பிரச்சனை கிடக்கு. எல்லா பக்கத்தாலையும் சிக்கலாக கிடக்கு. வந்து இப்போ எங்கடா மல்ல அடுத்தது இது எங்கடா இப்போ அடுத்தது கேஸ் தானடா கேகேஎஸ் அந்த ஏடிஎம்ல எடுத்துகிட்டு போவோம். வந்து இப்போ ஏடிஎம் வண்டியில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோமா? எங்கடா வாங்கல இல்லை போகல இந்த அக்னி 75 எஸ் கண்ணனே மம்மினக்காரன் எங்கடா ஹெல்ப் பண்ணி கொடு என்னோட கேட்டு காணிலாக்க. ஆனால் பரவாயில்ல, காசு இருக்க பழகிட்டேன் ஏடிஎம்னா. முதலேமே இல்லை, இப்போ முன்னேற்றம். இப்போ முன்னேற்றம். இப்போ 1 லட்சம் 2 லட்சம்னாலும் டக்குன்னு எடுக்கிறான். முந்தியண்டா 2 லட்சத்தை எடுக்க சொல்லி 20,000 அடித்து 10 தடவை எடுத்து எல்லாம் மினக்கிறது. அப்புறம் 20 லட்சத்தை அடித்து வரையிலேன்னு வந்து சொல்கிறேன். அப்படி கணக்கு விளையாடுறது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இப்போயும் 70,000 அடிச்சுன்னா அப்படி 50 25 அடித்து எடுத்துனா பெறுவான். அப்படி சொன்னா என்ன சரி இந்த வாரம் இப்பாட்டாப்பா போதும் தான். எந்த காட்டுறா ஓட்டு நீ? 71 இதுதான் இப்போ வெளில எடுத்து இந்த காட்டு 45 போதுமான கணக்கு இல்லை. இப்போ போட்டுனா காசு இருக்கு இல்லை. நீ நான் சொன்னேன் நீ 75 லட்சம் அடிச்சுட்டே வரியா? சத்தியமா உண்மை காதா? இப்பாண்டா உடனே பெரிய பெருமையாக காய்ச்சி இருக்கு கடவுளே. 50 25 அடிக்க 50 திருப்பி எந்த வாரம் அடே ஒருக்கா பேலன்ஸை பாருண்டா. போதுமான கணக்கு இல்லை 2 வாரம் பார்த்துட்டு வரலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக போலீஸ் கேம்புகளும் ஆமி கேம்புகளும் தான். முந்தி ஃபுல்லாக இல்லைம்மா இதாண்டி தடுத்து வச்சிருந்த ஏரியாக்கள்லாம் அங்கே பெலாடியில் உங்களுக்கு ஏன்னு டே எந்த காட்டுடா இங்கே உண்டாடா பாப்பா என்ன கோதாயிடா பாய். ஓ என்ன 67 மாடாக்கு காட்டு எந்த காட்டுன்னு காட்டு வெள்ள எந்த காட்டு போட்டு எடுத்து நீ அந்த காட்டா ஒரு வார். ஸோ 45 அவ்வளோ போட்டு எடுத்த நீ? ஐயோ திருப்பி நான் அந்த அக்கௌண்ட்டு தான் இந்த காசை போட்ட மாதிரி பார்த்தியா? ஓ மை காட். அப்போ வாரம் போகிற உள்ளே சரி சரி அந்த கார்டை கொண்டு போனால் சரி. வெள்ளை எடுத்த கார்டை கொண்டு வந்தா எடுத்து திருப்பி இப்போ எடுக்கிறா இல்லை என்ன உண்டையில் 75 எடுக்கலாமா? எடுத்துட்டு வா. வெளிநாட்டு படியும் தானே. மொக்கோ வருது டேய் எத்தனை சைபர் போட்டேங்க? 26 4 சைபர் போட்டிங்களா? உடம்பு கொஞ்சம் ஏலாம் கிடையாது, டயர்ட் ஆகிட்டு அந்த நெத்து லைட்டாக தூங்குறான்னு பிரச்சனை.
சரியா இது 1 2 3 4 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 ஓகே. ஸோ இந்த கடை கொண்டே கொடுத்துட்டு சும்மா 2 கதையை காய்ச்சிட்டு கிளம்பிட்டு வந்தா ஓகே. ஸோ கிட்ட போயிட்டு வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஓகே. அப்போ வந்து காசு வந்து கொடுக்க வாரம் மண்ணாட துவசத்துக்காண்டி அது சந்தோஷமான பிள்ளைக்கு வந்து கை முறிஞ்சிட்டு அப்படின்ற ஒரு கவலை. என்ன செய்கிறது, சின்ன ஆகணும்னா அப்படி தான் துடியாட்டமாக இருப்பினோம் கொள்ளுவினோம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நினைக்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் போன டைமில் நடந்துச்சோ தெரியாது. என்ன நடந்தான் அவன் அந்த நாய்க்கு முன்னுக்கு அந்த இது மறைப்புமா இதை வச்சான், அதில் தடக்கப்பட்டு கொண்டு உள்ளது கையை குத்தி விட்டு போல. நாய்க்கு முன்னுக்கு மறைப்பு வச்சா நாயில் தடைக்கு தடப்பு. ஓ அதுக்கு நம்ம சொன்னோம் அந்த கேட்டு அடிக்கிறேன். அது அந்த கேட் என்ன உண்டு பார்த்தீங்கன்னா கேட்டு ஒன்று செஞ்சு கொடுக்கோண்டாப்பா. பார்ப்போம் நாங்களும் விற்று என்ன செய்யுது. என்ன இருட்டா கிடக்கு பாவா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ரொம்ப சோம்பலாக இருக்கிறாப்பா. புகை வருதோ இல்லையே, இப்போ இந்த சத்தம் சைலன்சரில் எதுவும் இது செஞ்சுட்டுதோ. ஆக உள்ளு தனிக்காம இதில் ஃபோன் பண்ணும்போது யாரோ ஃபோன் பார்த்துருந்த ஃபோன் பின்ன ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே. என்ன நேரத்தோட வந்திருப்போம். அங்கே யாழ்ப்பாணம் ஒரு சின்ன வேலையை உண்டாக்கா போனேன். இங்கே ஐயோ ஹால தங்கச்சிக்கு ஒரு சட்டை விட்டுங்கம்மா. என்னண்டு போடல சட்டை என்ன போடல என்னவா ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? 26ஆம் தேதி கொண்டு வர சொல்லியிருக்கிறான். யாழ்ப்பாணம் அங்கே போய் டேட் எடுக்க சொன்னேன். நேற்று இதில் இருந்த நடந்தது இந்த நாய் உள்ளுக்கு வருதுன்னுட்டான்னா அந்த கதவை தூக்கி இப்படி வச்சேன் நான் வாசலுக்கு. அப்போவா கதவை திறக்க சொல்ல நான் உள்ளுக்கு வேலையா நிற்கிறேன்னு புறண்டுட்டு பிள்ளை இதால் ஏறி கடந்தது. கடந்தாப்புல இப்படி இதில் விழுந்தாப்புல இப்படி கையை ஊண்டிட்டான். வாங்க உள்ளுக்கு ஒரு கவனமாக கிடக்கும், கையோ கிடக்கும். இப்படி தாண்டாப்பா அங்கே எங்கள் பண்டத்தறி பிள்ளையும் வந்து நம்ம போனது அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க வர சொல்லி. அப்போ நாங்கள் அந்த சைடு நின்றபடியாக போனது. சரி பண்டத்தறிப்புக்கு வந்துட்டோம், அலுவலை பார்த்துட்டு போவோம்ண்டே வந்த இடத்துல அவங்க கூப்பிட்றாங்களே இந்த போய் காய்ச்சிட்டு போவோம்ண்டு. அதை கடைசியாக அப்படியெல்லாம் அழுகி விட்டாங்க. நள்ளிரவு போனாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்களாம் அப்படி செய்ய மாட்டியா சொல்கிறேன். உண்மையில நான் அந்த இடத்துல நானாக இருந்திருக்கணும். இப்படி எங்கே இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இல்லை அங்கே இன்றைக்கு நான் இவருக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த இடத்துல நான் வந்திருப்பேன். என்ன எங்களோட கதாவில் இவரே பிரச்சனை இல்லைன்னா இவர் வருத்தமா இல்லை கடமையா இல்லாட்டி நான் அந்த இடத்துல வந்து கட்டாயம் நீங்களா இந்த பிரச்சனையே வந்துடாது. நான் வந்து கதைச்சிருப்பேன். என்ன நீங்க என்ன அந்த பிரச்சனை சரி அதை விடுவோம். இந்த எக்ஸ்ரே தான் இதில் பாருங்க நீங்கள் வா சின்ன விடுங்க எதுவும் இல்லை விடுங்க பிரச்சனை. இங்கே கவிதாஸ் வாங்க அது பாப்பேன் அந்த விடத்துக்கெல்லாம் வெடிச்சிட்டு ஜாழ்ப்பாணம் தான் நினைப்போம். நான் பேர் சொன்னான் இப்படி வேட்டு ஆண்டும் வந்துட்டு அப்போ எனக்கு ஜாழ்ப்பாணம் வந்தா கரைச்சேன். இது இன்றைக்கு எடுத்தவே மற்றவர்களுக்கு நேற்று எடுத்தவே தெரியாதா விளாங்குதா எத்தனை கம்பி வச்சுன்னு சொல்லலாம். இதுக்குள்ள கம்பி இடங்கக்கா எலும்பு உடைஞ்சிருக்கேன். பிஓபி தான் போட்டு விட்டு வைக்கிறேன். எலும்புடாப்பா அதெல்லாம் தெரியும் போல உடைவு. இதுக்குள்ள இப்போ வியாழக்கிழமை திருப்பி தெல்லி பிள்ளையை கொண்டு வர சொன்னேன். நாங்கள் அந்த முடிவு நிறைவு இதுக்கு அங்கே ஜாழ்ப்பாணம் போய் டேட் எடுக்க சொல்லி சொன்னேன். என்னம்மா உள்ள போய் படக்குறீங்களா? முழங்கைக்கு என்ன முட்டி அந்த பிள்ளைத்துக்குள்ள என்னன்னு பிள்ளைக்கு அதில் தெரியும். நான் சொன்ன ஒன்று பார்த்துட்டேன் அந்த படத்துக்குலாம் கொஞ்சம் ஊண்டிப்பால் அப்படி
ஒண்டிப்பாரு ஓ இப்படி மடங்கு போட்டிக்கிறாங்க. இந்த இதில் தான் நடந்தது. நான் அன்றைக்கு எனக்கே போயிருக்கேன் ஏர்போர்ட்ல. போண்டா போ. ஏன் இப்பயே வந்து நோய் இருக்குடா எனக்கு சீரியஸா. நான் காய்க்கிறேன் நீங்க கப்பியை அழுதா- இந்த ஊர்ல இந்த கைமலுகுண்ட அந்த அவரை பிடிக்க அதெல்லாம் பொறுத்த டைமில் எல்லாம் கஷ்டம். பாரன் இப்ப எப்ப சனிக்கிழமையா? அப்ப இப்ப என்ன மாதிரி ஆளோட இப்ப சரி ஆளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. ஆளை பார்க்க ஒரு மயத்தான் கிடக்கு ராத்திரி துப்புரவு நினைச்சவங்க போத்தில் பணம் கட்டி இருக்க பிரச்சனையாகும். இல்லை 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 வாக்குத்தான் வாக்குத்தானா? சரி சரியா. அது மேலுக்கு சட்டையும் போடையில அதனால சட்டை போடல. சரி சரி சின்ன தான். எத்தனை வயசு? 4 5 5 இந்த வைகாசி வந்து 5 வயசு. 5 வயசு அப்படி. மாமா கொஞ்சம் ரானாக்கு தான் வந்து நிற்காம பக்கத்துல. நீ என்னடா நீ கொஞ்சம் கொஞ்சம் நேற்று எல்லாரும் மாமா என்ன நினைக்காதியா கொஞ்சம் நீ கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் அந்த கதிரி எடுத்துனாங்க அங்கே மெத்த கதிரி நம்ம கொத்தில கிடக்கு அங்கே உள்ள கிடக்கணும் இல்லை அந்த மெத்த கதிரி அன்னைக்காக கொமெண்ட் எழுந்தாண்டாப்பா. நான் அந்த பிள்ளைகள பேர் இல்லையா பேரை வச்சு கூப்பிடுவோம். அது என்ன ஒரு பேர் கூட அப்புறம் சௌரம் தானே இது இப்ப எந்த வயசு இவங்களும் போவாங்க எனக்கு பிள்ளைகள் மாதிரி. அப்போ அதுகளுக்கு எல்லாம் தங்கச்சி மானநாடு பிரச்சனை கவலைப்பட்டவன் இல்லை. முன்னாள் இந்த மாமா கதிரி கதையை கழுங்க. முன்னாள் இந்த வகுப்படியுடன் இது இன்விடேஷன் கார்டு கொண்டு வரான் கல்யாணம் விடுந்து. நான் யாருக்கு அவனை கொண்டு விட்டேன் இல்லை பிள்ளை கட்டுறான். அப்புறம் என்ன காய்க்கிறது பேயாம சரி வாரன் விட்டு விட்டான். அப்போ 8 மணிக்கு பிடிக்க தியேட்டருக்கு எடுத்தவன் 8 மணிக்கு தியேட்டருக்கு எடுத்தவன் எடுத்து 9:30 10 மணிக்கு கொண்டு வந்துட்டேன். 8 மணி தியேட்டர் 10 மணிக்கு கொண்டாந்து என்ன செஞ்சுடாக்க அவளுக்கு பிஓபி தான் போட்டு மயக்கி போட்டு தான் செய்யறா சின்ன ஆட்டானு. பிஓபி வந்து எப்படி போடுறீமோ ஜிப்சம் போட்டுக்கில்லவா? அந்த ஜிப்சம் போட்டுக்குள்ள வரும் வெள்ளை வெள்ளை வெள்ளையா அதுதான் இதுக்குள்ள இருக்குது. அப்படியே வச்சு அடிக்கிறது. அது அப்படியே உராய் வந்து அப்படியே புட்டிக்கும். அப்படி ஓகே ஐ ஃபீல் குட். நோ தென்னம்மா மறந்து ஓடிப்பேன். சரி இங்க இங்க வாங்க தம்பி. இங்க வாங்க பின்னு போயிருக்கீங்க. யாதோ முன்னுக்குண்டானே தெரியல பின்னு. யாதோ இங்க வாங்க. எல்லாரும் நேற்று நல்லா பயந்துட்டு நம்ம. ஆனால் செட்டியா குளறி இருப்பா வேணா. ஐயோ என்ன கத்துங்க நானே ரத்தம் வலிக்குது எனக்கு. இந்த என்ன செய்யறேன் பிள்ளைக்கு இந்த கையும் விழுந்த வீச்சுக்கு அப்படி ஒரு இதாக வந்துட்டு நான் பேருந்து பக்கத்தில் இழுத்தேன். தண்ணி போட்டு கொஞ்சம் இதான்ட்டேன். மற்றது நீங்களும் உங்களை கவனிங்க. நீங்களும் சரியா மெரிஞ்சொண்டு வருவாங்க. இடையில ஒரு வீடியோவில் போயோ பார்த்தா கொஞ்சம் குண்டாவது பிறகு திருப்பி மெரிஞ்சொண்டு வருவீங்க. என்னென்ன உங்களோட குடும்பத்துக்கு இப்போ இருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் தானே. இங்கே வாங்க இல்லை நிற்கிறேன் நிற்கிறேன். அப்போ வளர்த்துக்கிறதா நீங்கள் உஷாராக இருக்கணும். அதான் என்ன சாப்பிட பயந்துட்டேனுங்க. எனக்கு அந்த முதல்ல இந்த ஊஞ்சால் ஆடினவா ஊஞ்சால் ஆடி சும்மா விழுந்தவா. சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அண்ணன் வந்து மோசம் போயிட்டு அவற்றை ஆசைகளை வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். அவர் ஆசைப்பட்ட எல்லாம் கடைசி நேரங்களில் வீடு செய்யணும் கொள்ளணும் அப்படி இப்படின்னு நாளைக்கு எது கொண்டு உங்களுக்கு என்னன்னு சொன்னால் இவரெல்லாம் மேர் பார்க்குற வளர்க்குற சொல்கிறது. அப்போ இன்னொரு 20-30 நீங்கள் இருக்க வேணாம் குறைஞ்சது. என்ன விரும்புறீங்க? இவனை என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? என்ன எங்களை மாதிரி கஷ்டப்படாமன்னா ஒரு சின்ன வேலை எடுக்கக்கூடிய மாதிரி படித்தா ஒரு நல்ல ஒரு பெரியவனாக இருக்குங்கோ. என்ன நான் இருக்கே இந்த பிள்ளைகள் கஷ்டப்படுப்பேன். நீங்கள் இந்த உங்களோட மூலமாக செய்கிற உதவிகள் தானேன்னா இந்த வரைக்கும் இந்த பிள்ளைகள் இந்த இதை வாழ வைக்கும். நீங்கள் இந்த உதவி செய்யாட்டி நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன். நான் உண்மையில நான் பொய் சொல்லல. நீங்கள் இந்த மாதாந்த ஹெல்ப்பு மற்றது இந்த வீட்டு வேலையிலேருந்து சகலனுமே ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரராக நினைச்சு தான் நீங்கள் இந்த உதவி செய்கிறீங்க. நீங்களும் இந்த டைமில் செய்யாட்டி இப்போ நான் பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டலில் நினைக்கேன். இப்போ அந்த டைம்லலாம் எவ்வளோ கரைச்சல் படுவேன். நான் உள்ளத்துக்கே பள்ளிக்கூடம் இல்லாமல் இல்லத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன். நான் கூடுதலாக நான் நினைச்சது நீங்கள் இல்லானே இருந்தால் நடந்துட்டு தான். இல்லை இல்லை நான் என்ன நேற்றுங்கிறதுல இங்கே கடையடிக்கு போட்டு வந்து கடைக்கு இல்லை இதில் சேர்த்துக்கு போட்டு வந்துட்டு வந்து கடைக்கு போனேன். கடைக்கு போட்டு வந்து அப்போ தானே இதில் ஏழாமல் இருக்கிறேன்னு போட்டு இதென்ன ஒரு 1:45 அப்படி 1:30 அப்படி இருக்கு. ஓ வந்து எனக்கு 7 கிடக்குன்னா அதில் படுக்க விட வெளிக்காயங்கள் ரத்தங்களும் இல்லை. இல்லை இல்லை உள்ளுக்கு தானே அப்படியே விழுந்தவா. அப்போ நான் விழனா நினச்சேன் சும்மா தானே வாக்கேதோ இதான்ட்டு புள்ள கத்திச்சா ஐயோ அம்மா இதோ பிள்ளை கை முறிஞ்சு போச்சு என்ன நுபால் கத்தினவா.
எந்த உலகம் மண்டை விண்ட பிரிஞ்சு போச்சுண்டு அதான் அந்த கையன்னு அந்த முதல் பார்க்கல அந்த ஒரு பலம் கொஞ்சம் கை மாதிரி இப்படி இதாக வந்துட்டு நான் பக்கத்து உடனே இதெல்லாம் இந்த பக்கத்தில் வாணிக்காக்கள் ரவுனியாக்கள் சின்னால் தானே அது பக்கம் ஓடி வந்து எல்லாரும் ஓடி அயலட்டு ஜனம் ஃபுல்லாக ஓடி வந்துட்டு வந்து கொண்டு போனாங்க. அப்புறம் என்ன மாதிரி தம்பி ஒன்றும் கதைக்கிறீங்க இல்லை தம்பியெல்லாம் நேற்று நல்லா பயந்துட்டு தம்பி பயந்துட்டீங்களா இந்த நான் ஆஸ்பத்திரியில் அப்போ இவையெல்லாம் கிடைச்சல நேற்று நீங்கள் இருவாசத்து நேற்று ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலான இப்போ வந்தேன் நான் இந்த பக்கத்தில் எந்த ரெண்டு வேண்டு அத்தை அப்போ பிள்ளை நின்ற ஓ வேண்டு வந்து வாங்கி அத்தை மேருங்கிட்டவே இந்த நான் சொன்னேன் என்ன நேற்று சாப்பிட்டீங்க மத்தியானம் இவா சோறு ஆச்சுன்னவா இவா மகள் சமைச்சவா மகள் சமைச்சா இன்றைக்கு மத்தியானம் எனக்கு சமைச்சு சாப்பாடு உணர்ந்த இவட்ட சமையந்த புள்ளியோட உண்மையா சோறும் காய்ச்சி பருப்பு வெள்ளைக்கறியும் வச்சு மீன் குழம்பும் வச்சுட்டு கொண்டு வந்து வாங்கோ வாங்கோ ஓ எல்லாம் செய்வான் 16 வயசு வந்துட்டு இவட்ட அண்ணாட்ட பிள்ளையும் கூட்டிக்கொண்டு சமைச்சு கறியும் காய்ச்சினவா சோறும் காய்ச்சி பருப்பு வெள்ளைக்கறியும் முட்டையும் வச்சு மீன் குழம்பும் வச்சு சூடாக மீன் பண்ணி குழம்பு வச்சு கொண்டு வந்து சோத்துக்கு இந்த உப்புலாம் கணக்காக போடுவாங்க சோத்துக்கு உப்பு போடுறோம் நாங்கள் போடுறோம் சில பேர் போடுறோம் இல்லை நாங்கள் இல்லை ஆனால் போடுறான் நினைக்கிறேன் எங்க வா விட்டு சாப்பிடலாண்டி நான் சாப்பிடக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி கறி முட்டை அவியல் சோறும் பருப்பு காய்ச்சினி பருப்பு மீன் குழம்பு சூடாக மீன் குழம்பும் காய்ச்சினியா என்ன மீன் சூட சூடு மீன் குழம்பு புறா காய்ச்சிது முன்னவே என்ன தண்ணியா பால் அது என்ன வைக்குது சிலாக பால் விட்டு சாய்ப்பான் சிலாக தண்ணி விட்டு சாய்ப்பான் அது ஒவ்வொரு மாதிரி வைப்பேன் செத்தவங்களை அரைச்சி டீயல் மாதிரி வைப்பேன் இப்போ ஒரு சூட குழம்பு வைக்க போட்டால் முதல் அடுப்பில் என்ன வைக்கும் எண்ணெய் சட்டி வச்சு வெங்காயம்லாம் வதங்க விட்டு எண்ணெய் சட்டின்னு கிடையாது சட்டி தான் சட்டியை தூக்கி வைக்கலாம் சட்டியை விட்டு தான் எண்ணெய் வைக்கும் எண்ணெய் விடாம என்ன கதை சொல்லி தப்ப மாட்டேன் சட்டியை வச்சு நான் கதை கொடுத்து வெளியலாது இல்லை நான் முதல் எண்ணெய் வைக்கணுமெண்ட நான் நினைச்சேன் நீங்கள் வந்து என்ன எண்ணெயை தண்ணியை சொல்ல புரியுதா முதல் சட்டியை வைக்கணும்னு சொல்லிட்டீங்களா அது பிரச்சனை இல்லை இல்லை இப்போ இது போட்டுட்டீங்க நீங்கள் ஒன்றை கேட்குறோம் 3 கல்லன் இருப்பான் சரியா 3 கல்லனை வந்து போலீஸ்காரன் வந்து ஜீப்பில் வந்து திரத்தி கொண்டு போவான் சரியா திரத்தி கொண்டு போக திடீரென்னு வந்து அப்போ 3 கல்லனையும் வந்துட்டு போலீஸ்காரன் வந்து இருங்க அவர் நிற்பார் பிரச்சனை இப்போ அவர் சொல்லி நிற்க சொல்லி கொஞ்சம் இது அப்போ என்ன சொன்ன போலீஸ்காரன் என்ன சொன்னாண்ட 3 கல்லனை திரத்தி கொண்டு யார் போலீஸ் அப்போ என்ன சொன்ன உனக்கு இப்போ இப்போ பிரச்சனைடா கொஞ்ச இப்போ கொஞ்சம் பிரச்சனை அக்கா என்ன சொன்ன சொல்லு சொல்லுண்டா என்ன சொன்னாங்க என்ன சொன்ன ஏன் மாமா குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறேன் இந்த வடிவேல் கேட்ட மாதிரி சரி ஞாபகம் சரி உன்ன வச்சா ரைட் 3 கல்லில் வந்து போலீஸ்காரன் வந்து ஜீப்பில் திருத்திட்டு போவ ஓடிக்கு கொண்டு போன கல்லன் திடீர்னு என்ன சொன்னாங்க நீங்க குறுக்க கேட்க சரி கேள் என்ன சொன்ன ஏனுண்டா சரி 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 அப்போ திடீர்னு நின்றுட்டான் அப்போ போலீஸ் ஜீப்பில் போனேன் போலீஸ் வந்து முதல்ல என்னத்தை பிடிப்பான் என்னத்தை பிடிப்பான் கந்தி தங்கச்சியை கொஞ்சம் படுக்கணுமா அதை கூட கிடத்திட்டு வரணும் எத்தனை வயசு உனக்கு ஆமா கூட கிடத்தி சரி சரி ஆளை கிடச்சி அப்படி கையோட சும்மா சொல்றேன் எலும்பு அப்பா எலும்பு சின்ன உடைய விட ஒரு நீ அங்கண்டா ஓடி வந்து காப்பாத்துறேன் அக்கா அக்காவில் பக்கத்தில் அது ஒன்று எல்லாம் இருக்கு அப்ப உள்ளுக்கு அம்மா ஆச்சு நீ நீங்க படிக்கிறல்ல இந்த நேரத்தை சொல்லும் நேரம் இந்த பேர 6:55 அப்புறம் நல்ல வாக்கி விட்ருவாங்க இது யாருக்கிட்டே படிக்கிறேன் நான் வரைக்க படிச்சு நான் இருந்தேன் படிக்க நின்றுதான் புத்தகங்களை எல்லாம் படிக்கல படிக்கிறே என்ன படிக்கிற என்ன பாடம் நீங்க கூட செய்வீங்க தமிழ் ஏன்னா தமிழ் ஓகே அப்போ தமிழில் ஒரு விவகாரம் பாடுவா அப்போ நான் சிங்கார தேவாரம் என்னடா
என்னடா டேய் அது சரி சமயத்துல சரி தமிழ்னா பாடுறது என்னடா டேய் நான் என்ன கேட்டேன் உனக்கு என்ன பாடம் கூட செய்வேன்னு கேட்டேன் நீ என்ன சொன்ன நீ தமிழ் சரி தமிழ்ல பாடம் கேட்டு படிக்கட்டப்பா சரி நீ என்ன வரைஞ்சுவ சொல்லுங்க நீ என்ன வரைஞ்ச சொல்லு சமயம் அப்போ சமயத்தை வந்து வாரம் படிச்சா பாடுவாங்க நீ ஆகணும் சமயத்தில் ஒரு வாரம் பாடி காட்டுவாம்மா நீங்க படிச்சு விடுங்க படிச்சுங்க இதில் கொடுப்பது சொல்லக விளக்காது சொறி உள்ளது பல்லக விளக்காது பலரும் காண்பது நல்லக விளக்காது நமச்சிவாயம். சரி இது எத்தாண்டு புத்தகத்தில் இருக்கும் தேவாரம் நீ எத்தான் மண்டு உங்களோட புத்தகத்தில் இருக்குது சரி அஞ்சவா அஞ்சவா நீ ஓடா இப்போ 4ஆம் ஆண்டு கலந்தா நீ வந்தது ஏன்னா சரி அந்த தேவாரத்தை பாடினார் சொல்லண்டா இப்போ நீங்கள் 6ஆம் வகுப்பு இல்லை சொல்ல நீ டேய் எவ்வளோ சுகமாக சொல்லிட்டு வாங்க இந்த தேவாரத்தை பாடினாட்டா சொன்ன நீங்கள் சொல்லுங்க மேலே எனக்கு தெரியாது நான் மறந்தே போட்டேன் அக்கா நான் மறந்து போட்டேன் எனக்கு தெரியாது அவ்வளோ பேர் யோசிக்கிறீங்க நான் இப்போ என்ன இந்த தேவாரத்தை பாட இவன் தான் பாடணும்டாப்பா அக்கா நீ எந்த நிறைய யோசிக்க கூடா இப்போ வந்து கணக்கை யோசிக்கிறதுக்கு இல்லை இங்கே ஒன்று எல்லாம் சிம்பிள் தான் ஃபுல்லாக சிம்பிள் இப்போ இந்த தேவாரத்தை பாட அவன் தான் பாடணும் சரி சரி மாமாக்கு ஏதோ சொல்ல போறான்னு சொன்னீங்கல்ல மாமா சொல்லுங்க அதான் சொல்லு சொல்லு ஐ லவ் யூ சொல்ல போறோம் டேய் சொல்லுங்க அவன் என்ன சொல்ல போறோம் அவர் தான் கேட்கும் சொல்றா சொல்லுங்க அவன் சொல்றா டேய் சொல்லுங்க என்ன பார்க்க கூட நீங்க சொல்றதுக்கு நீங்க நேரம் போய் நாங்கள் இங்கே பலாலியங்களை பருத்துறங்களை சொல்லுவாங்க சொல்லுங்க வெக்கப்படக்கூடாது சொல்லுங்க எனக்கு நம்ம பலாலியங்களை பருத்துறங்களை சொல்லலாம் எனக்கு தெரியாது நீங்க சொல்லுவாங்க பலாலியம் பருத்துற பெருத்துறா அதுக்காங்க நான் வேலைக்கு வரேன் அது பார்க்க 2 ஜாழ்ப்பாணத்தில் கிடக்குன்னு சொல்லி சரி யாழ்ப்பாணம் தான் நான் சரி தூரம் நீ சொல்லுவா என்ன சொல்ல போனேன் அந்த உதவி செய்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் மாமாவுக்கு எந்த உதவி இந்த உதவியை செய்து தந்ததுக்கு மாமாவுக்கு தாங்கள் நன்றி சொல்லணும் சொல்லணும் சரிப்பா கிட்ட வா கிட்ட வா குழம்பு வெக்கப்படக்கூடாது சொல்லணும்ன்றதை சொல்லுவோம் நன்றி உரை இந்த பாப்போம் பொடி என்ன சொல்லுங்க சொல்ல போனதை சொல்லுவோம் இப்போ நன்றி உரையை வந்து எங்களோட பணங்கள் வழங்குவார் சொல்லுங்க ஜாது சொல்லு ஜாது சொல்லு சொல்ல போனதை நான் சொல்லி பிரிக்க யோசனை இல்லை நீங்க சொல்றத நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜாது தலையில கட்டாங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க சரி 1 2 3 3 2 சொல்லுங்க சொல்லுங்க 1 2 3 சொல்ல ஸ்டார்ட் பண்ணு சரியா 1 2 3 இந்த உதவியை செய்த அக்களுக்கு நன்றி. நீங்கள் உதவி செய்ய முன்னுக்கெல்லாம் நாங்கள் அடுத்தவங்களுக்கு எல்லாம் பேச்சு வாங்கித்தான் தண்ணிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த கிருஷ்ணாவை உதவி செஞ்ச அப்புறம் தானே உங்களை ஒருத்தர் தண்ணிக்கெல்லாம் திட்டுவாங்க. நாங்கள் எங்கிட்ட வீட்டில் தண்ணிக்கெல்லாம் குடிக்கிறோம். வச்சது அடுத்தவங்ககிட்ட வீட்டை தான் போய்தான் நாங்கள் விளையாடுறாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் வீட்டில் இருந்தே விளையாடுறதுக்கு எங்களுக்கு இந்த பத்தியும் போட்டு தந்து எங்களுக்கு மிக 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்தவங்ககிட்ட வீட்டை அவங்ககிட்ட வீட்டை இருந்தே நாங்கள் நிம்மதியாக விளையாடுறோம். அதுக்கு இந்த உதவியை செஞ்ச இந்த அனைவருக்கும் நன்றி. பா உண்மையா இணைக்கல சத்தியமா நானும் ஒரு கணம் விளையாட்டதான் இணைச்சான் புரட்சி போகணும் தெரியுமா. நெடும் தாங்க சொல்லுவோம். நம்ம நான் சொல்ல வெக்கப்படக்கூடாது. சொல்ல வாரத்தை நான் சொல்றது இது சரியா அக்கா சொல்லுமா போல எனக்கு இதை நான் சொல்றது விடவங்க இப்போ இதை தாங்களா சொல்றது அது தாங்க. அப்போ அன்றைக்கு சொன்னா தான் சொல்ல போறேன். அப்போ நான் நீங்க மாமாக்கள் வேற நீங்க வெரி சொல்லுங்க. குட். இனி நாங்கள் செஞ்ச அந்த உதவியோட நீங்கள் படிச்சு பெரியார்களா வந்து இந்த அப்பா பார்த்துட்டு இருக்கிறத அப்பா இந்த ஆசைகளை நிறைவேற்றணும். நீங்களும் 2 உதவி செய்யும். ஓ சரி அதான் வந்து பிள்ளைகளுக்காக சரியே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருக்குது என்னப்பா அது பிள்ளைகள் செய்யும். அது மாமா மூலமா தான் பிள்ளைகள் செய்யணும். பிள்ளைகள் நல்லா நீ வளர்ந்து என்ன அவர் ஆசைப்படுறேன் சொல்லுங்க. டாக்டர் ஆகும்
சொல்ல என்ன டாக்டரா? சரி டாக்டரா என்ன செய்கிறது? சொல்லுங்க என்ன வெக்கப்படுறவரா? என்ன செய்யறது சொல்லண்டா சொல்லண்டா. சரி வணக்கம் என்ன வரப்போறேன். நீங்கள் என்ன என்ன வரப்போறீங்க? வர விரும்புறா? நீங்கள் என்ன ஆகிறோம்? நீயும் டாக்டர் தான். அடே ஒரு வீட்டுக்கே நான் 2 டாக்டர். ஒரு மனஜாச்சி தான் இருக்கீங்க. அடே யாராவது இவன் இன்ஜினியரா? அட நீ இன்ஜினியரா? இவன் இன்ஜினியரா? சரி போனா போ. இன்ஜினியர் என்ன ஆயிடுவார்? இன்ஜினியர் என்ன ஆயிடுவார்? சொல்லுங்க. நாக்களை பார்க்குறவரா? அப்போ அப்போ இங்கே டாக்டர் அங்கே டாக்டர் டாக்டருங்க வீட்டுக்கு இருக்கிறேன். இங்கே வாங்க ஜாது. தெஜுவாரா நீ என்ன வரப்ப என்னம்மா செய்யுது? சொல்லண்டா. நோதோ நான் சொன்னா நாங்கள் அக்காவை போய் படம். சரி அப்போ நாங்கள் கிளம்புவோம். டைம் ஆச்சு. சரியோ எஞ்சால் வா. நீ அட்ரஸ் இந்த இது என்ன செய்வாம்மா? ஓ அண்ணா நீங்கள் இந்த துவசத்துக்கு வர மாட்டீங்க. அட்ரஸ் துவசத்துக்கு நீங்கள் வந்தால் நல்லா இருக்கு. சொன்னா இல்லை ஓட்டம் இருக்கட்டு. சரி அடுத்த நாள் தான் பெறுவீங்க. அடுத்த நாள் தான் ஓட்டத்தை வருவோம். அப்படித்தானே கவலைமே நடக்குது. இல்லை நீங்கள் சரி அதுக்கு அடுத்த நாள் தான் வாங்கும் கட்டாயம். அதுக்கு அடுத்த நாள் என்ன இது அது பெறலாம் அவனை பங்காளி தரும். பெறவன் அதுக்கு தான் கூப்பிடுறீங்க. கோப்பையெல்லாம் கலவரத்துக்கு நாங்கள் அப்படி கூப்பிட மாட்டோம். அப்போ நீங்கள் பெறவ வேணும் கட்டாயம் பெறவும் என்னதுக்கு வாங்கும். அதான் நீங்கள் வந்துருக்க இன்றைக்கு. இன்றைக்கு வந்தால் பேர் இந்த இது என்னைக்கு எவ்வளோ இன்னும் ஆமாம் அக்கா இங்கே வா கூட. அக்கா நீ அங்கே கையா சங்கால் பக்கம் திருப்பி அதை பாரு, அந்த வள்ளியே வரும். பள்ளியோ இங்கே முஸ்லீம் அங்கே இல்லையே. என்னண்ணா தம்பி என்ன வேணும் அவனுக்கு? சரி அவன் இன்னும் 35 திருப்பி வரா போலக்கா. நீங்கள் இடைக்க பிள்ளைய குழப்பறீங்களே இல்லை? இடைக்க புள்ள குழம்பு இல்லை நீங்கள் சாடியா குழம்பா? 15 30 தம்பி என்ன தம்பி? டேய் தம்பி இல்லை அவன்ட்டேன் கிட்ட வந்துட்டேன். சரி, சரி. 45 என்ன 50 77. இல்லை அவன் வந்துட்டாங்க. சரி சரி 93. 75 சரி சரி அம்மா சுண்டா நான் கொடுத்த 50,000 75 அப்போ 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 ஒரு 25 எடுத்துட்டு கொடுப்போம் அக்காடியா. அக்கா உங்களோட ஒடியை தான் சொன்னோம். வேணும் நீ நீ சரியா அக்கா வழியை பேங்க் நான் ஒன்றுமே செய்யலை. இது என்ன ஒவ்வொண்டா பார்த்துருந்தான். பொய் காசோ கோழி காசோ இப்படி என்ன கூட அகலாடுகள் மாதிரி சொல்லி சரி அவன்ன்றான். உண்மையாக உங்களோட வயசுல நாங்கள் இப்படி காசு கையில் வச்சிருந்தே இல்லை தெரியுமா? ஓ ஆக்சிடென்ட் அக்கா வாக்குற என்ன 50 தாண்டி போட்டு. ஐயோ அப்படி இல்லைண்ணா எனக்கு என்ன புள்ளி நல்லா இருந்துட்டேன். அதான் நாங்கள் யோசனை மாட்டேன் கை பிறந்தும் வரே மதம் வரையும் அதெல்லாம் ஓகே சரி இப்படித்தான் வாழ்க்கை என்ன இப்படித்தான். இவர் என்ன வருது எண்ணி பிள்ளை என்ன தமிழ் சொன்ன சொல்லுவேன். தம்பி எவ்வளோடா திருப்பி திருப்பி இருக்கா? திருப்பி வர அப்படியே நீங்கள் திருப்பி வர நாங்கள் போய் நான் போண்டே அதுவும் இல்லை கலந்து விட 1000 விடலாம். டேய் ரெடி மிக்சர் செய்வடா இன்னொண்டா இன்னொண்டா ரைட் அக்கா என்ன பண்ணுங்க. இடைக்கு இடத்துல அந்த 1000 ரூபா தாளில் எடுத்து அப்புறம் நீங்கள் உழம்பி 5 10 நீ சமைக்க வளர்க்கிட்டுடா ஒரே என்ன 15 கட்டிக்கார் 20 25 35 40 45 50 60 70 75 இருக்கு. அரே நீ சொல்லே கம்பாங்க கிடந்த நான் அப்புறம் 25 எடுத்து கொடுத்தேன் என்ன அப்பாக்கா அவங்களுக்கு நான் அன்றைக்கு சொன்னால் 50 வந்து ஒரு சுவிஸ்லேக்கு தங்கச்சியோட அனுப்பினாண்டு. பிறகு வந்து பிரான்ஸ்லேக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து அவர் முறை 26 அனுப்பினார் வந்து உங்களை கொடுத்து சொல்லி. அப்போ அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் 724 ஆகும். ஆடா அப்படி தான் இருக்கும் பார்.
அதே மாதிரி அந்த பிள்ளைன்ற வாட்ஸ்அப் நம்பரையும் சொல்லிவிடுறேன். லாஸ்ட் நம்பர் வந்து 716. அவர்கிட்ட சரியே 724. அன்றைக்கு என்ன அர்த்தம்? அடிக்கடி உதவி செய்கிறார்கள். அப்படி பார்ப்போனா பிள்ளை யோசிக்க பார்ப்பேன். நான் செய்கிறேன் வந்து நான் மறந்து போனேன். சரிதான். ஏன்டா இவான்ட்டே பார்த்து சொல்கிறான், இது வந்து உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறான். அந்த பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசமே இருக்குது. நீங்கள் சொல்லுவாங்க, பார்க்குறதோ கேட்குறதோ கூட ஞாபகத்தை நிற்கும். தெரியல. கைவிடு பார்த்தியா, கேட்குறான்னு கூட ஞாபகம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு பஸ்ஸில் வைகாடிக்கிற பாட்டு கேட்குறமே, அந்த பாட்டு தான் ஞாபகம் இல்லை. பார்க்குறது மறக்க. சரி, அப்போ நீங்கள் பிள்ளைய கவனிங்கோ, போயிட்டு வரோம். சந்தோஷம் தானே? நீங்கள் பெற வேணும் என்ன வந்தால் எல்லாம். இது என்ன உதவியாடு இப்போ வந்து திருப்பி என்னம்மா என்ன கையாடு அக்காட்ட போங்க. அதில் தூக்கி கொண்டு போங்க உங்களுக்கு. அப்போ அந்த அண்ணாவுக்கும் வேறு கிருவாண்ணாவுக்கும் அந்த தங்கச்சிக்கும் நன்றி. உண்மையிலே 50 எதிர்பார்த்த இடத்துல இன்றைக்கு 75 வந்திருக்கு. அக்காவுக்கு வந்து சந்தோஷம் தானே அக்கா? உண்மையிலே இந்த உதவியை செய்த அனைவருக்கும் நன்றி. வேறு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. சொன்ன உண்மையில எல்லாரும் இந்த இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த உதவியை செய்கிறேன். நீங்கள் மற்றது அண்ணாவும் தன்னுடைய வேலையால் பார்க்காம தங்களுடைய நேர காலம் பார்க்காம எங்களுக்காண்டி இந்த உதவியை வந்து தேடி வந்து வீடு தேடி வந்து செய்கிறார். அது உண்மையிலேயே நீங்கள் இந்த தூரத்துக்கு அவர் போய் சேர இவ்வளோ நேரமாகும். உண்மையிலே அவர்கள் மூவருக்கும் திருப்பியும் நன்றி. மற்றது வெளிநாட்டு உறவுகளும் இந்த உதவியை செய்த அனைவருக்கும் எங்களுடைய மனசார நான் நன்றி செய்கிறேன். எங்களோட உயிர் உள்ள வரையும் நான் என்றைக்குமே உண்மையிலேயே மறக்க மாட்டேன். அதுக்குள்ளே இப்போ பிள்ளைக்கும் இப்படி கஷ்டகாலம் இப்படி நடந்துட்டு உண்மையிலே எல்லாமே என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையில் நான் இந்த இடத்துக்கு வெறும் இப்படி அண்ணா வந்து செய்வாருன்றதை நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. பெரிய ஒரு நன்றி. சரி, ஓகே. அப்போ நீங்கள் சந்தோஷமாக தோசத்தை கொண்டாடுங்கோ. அப்புறம் ஒரு நேரம் சந்திப்போம். சரியா? இந்த மாத காசு தான் திருப்பி தோசை முடிஞ்ச பிறகு வரமா? சரியா? ஓகே. அப்போ சந்தோஷம் தம்பியா, பாயா. ஓகே ஓகே. அதான் நல்ல யோகா இருந்துச்சுடா. பண்ண உங்களோட ஆசை என்ன உனக்கு ஒரு ஆசைப்பா தாடியை பிடிக்கிறதில்ல. சரியா? தான் ஓ நேரகாலம் பார்க்காம இப்படி வந்து உதவி செய்கிறது எல்லாரும் அப்படி செய்யாயினா அதுக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது இல்லை. உண்மையாக தானே என்ன ஏன்னு சொன்னால் எல்லாரும் இப்போ இவ்வளோ சிரமம் பார்க்குறது தான் இதாண்டிவினா. ஆனால் நீங்கள் எங்களையும் ஒரு கூட பிறந்த சகோதரா நினைச்சு இல்லை. அதான் நான் என்னண்டா இல்லை இருட்டுப்பட்டாலும் கொண்டு வந்து தந்துட்டு போனேச்சு. நான் நாளைக்கு என்ன சொன்னிருந்தது அப்புறம் வந்துட்டேன். வந்தெல்லாம் முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி போட்டு உண்மையில் எங்களை உயிர் இருக்கிறவே நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நீங்கள் என்றைக்கும் எங்களுக்கு ஒரு அண்ணனுக்கு சரி, அதை நான் என்றைக்கும் வாழ்க்கை பூரா நாங்களும் சரி எங்கள் பிள்ளைகளும் சரி. உங்களாலான ஒரு என்ன ஒரு கல்யாணம் கட்டாங்கல்ல இங்கே வேற நீங்களே அண்ணா அண்ணாண்ட எல்லாம் ஜோசிக்காக நல்லா வயசு எனக்கு தம்பிக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு அண்ணா இனி தம்பி ஆண்டு போனீங்க எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏடா சொல்ல சரிதான். சரியே வர மாட்டேன். பேரெல்லாம் அண்ணா அண்ணாண்டு. பாய்டா, பாய் பாய். சரி, நீ தாடி எப்படி சரியா? சரி பாய். முன்னுக்கு இருட்டா ஏண்டா லைட் போடணும். அப்போ போட சொல்லுவா போட சொல்ல செருப்பா அடி. சரி, அப்போ நாங்கள் வந்த அலுவலில் வந்து முடிச்சிட்டோம். என்ன சொல்கிறது, உண்மையிலே அக்கா சொன்ன மாதிரி தான் சௌரங்களை நினச்சி தான் இப்போ எங்களுக்கும் வேலைப்பழுகள் இருக்கிறோடையா எடுத்து வந்த முடிவை செஞ்சுட்டு போகணும்னு நினச்சி தான் எல்லாம் செய்கிறது. வந்து லைட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தெரியாது வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடணும். ஆனால் ஒரு விதமாக காய்க்கிறான சில விஷயங்களை. சரி, எனவே ஓகே, நாங்கள் அப்போ முடிச்சுக்கொள்வோம். வந்து அக்காவை வந்து இன்றைய நம்ம வந்து சந்தோஷப்படுத்தியாச்சு. என்ன பிள்ளை கொஞ்சம் மேலாக அவ்வளோதான். சரியா? பாடா தங்கங்கள் 28ஆம் தேதி வராட்டி 2ஆம் தேதி ஆச்சு வாங்க. 2ஆம் தேதி நான் இங்கே நிற்க மாட்டேன். ஏன் வீட்டில் இப்போ பரவாயில்ல வீட்டில் இருந்தா என்ன? சரியா? வா போய்ட்டு ஜோசி வா. சரியா? கல்லா. சரி சரி பாய் பாய். போகிறான் அவனுக்கு இங்கே இந்த பார்த்தா வரான். திருப்பி தாடியை பிடிக்க வந்தீங்க. சரி ரெண்டு செல்லம்மா. நீயா கொஞ்சம் பாய் பாய் பாய். சரி, ஓகே, முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.